Hi friends, welcome to instant samayalarai. நம்ம இன்னைக்கு வறுத்தரிச்ச வெள்ளை பூசணிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா கொளைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கறதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்தலாம். 1 பிடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் பருப்பு கூட வேக வைக்கிறதுனா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் எடுத்துருக்கேன். மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் வர மல்லி கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட அது இல்லாதனால நான் மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காரத்திற்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், வெந்தயம், அரிசி, உளுந்து, மிளகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ஆயில் விடாதீங்க, கொஞ்சமான ஆயில்லையே இந்த வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதோட ஃப்ளேவரும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு பொடி ஐட்டமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாததும் உங்கள் இஷ்டம்தான். இப்போது சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மஞ்சள் தூள், பெருங்காய பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் நம்ம வதக்கிக்கலாம். கூடவே நான் தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சட்டியில் இருக்க சூட்லேயே நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். முழு மல்லி வச்சுருந்தீங்கன்னா நம்ம சீரகம், அரிசி, உளுந்தெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் ஆட் பண்ணி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் வேகும் போதே அதில் உப்பு செட் ஆகணும். அதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு 3/4 பதம் வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பையும் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பூசணிக்காய் வேகும் போது உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம மசாலா எல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் பச்சை வாசனை எதுவும் வராது. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நுரக்கட்டி வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா முருகி வரணும், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா முருகிருச்சு. இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம்.
பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியையும் நம்ம தாளிப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறையை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.